எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஹலோ, நான் வருத்தமில்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்பில்ல பேசுறேன். யார் பேசுறது அப்படின்ற மாதிரி நம்ம ஷேர் மார்க்கெட்ல ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். ஏன், வெறும் 5 நாட்கள்ல நம்மளுடைய நிஃப்டி என்பது 1000 பாயிண்ட்கள் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. ஸோ ஆக மொத்தம் கடந்த 4 மாதங்களாக சைடுவேஸாக இருந்த மார்க்கெட் இன்னும் யாருக்குமே ஒரு மொமெண்டம் ட்ரேடருக்கு லாபம் என்பது இப்போ வரைக்கும் சம்பாதிச்சு தரல. ஏன்னா தகவல்கள் நடக்குமா நடக்காதா, போர் முடிவுக்கு வருமா வராதா அப்படின்ற ஒரு தகவல் போய்கிட்டு இருந்தது. இப்ப என்ன ஆயிருக்கு நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்ல அப்படின்னா, ஒரு பிரேக் அவுட் என்பது நடந்திருக்கு. இதன் மூலியமாக ஏதாவது ஒரு மொமெண்டம் கிடைக்குமா அப்படின்னு 3 மாத காலமாக மொமெண்டம் ட்ரேடர்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இனி மொமெண்டம் ட்ரேடர்ஸை பார்த்து என்னங்க நீங்க என்னங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்டா, எங்களுக்கு இந்த மொமெண்டம் இப்ப ஆரம்பிச்சிருக்கு, இப்படியே இன்னொரு 2000 பாயிண்ட்கள் வரைக்கும் மேல் நோக்கி ஏறி தன்னுடைய பழைய 26,000 வரைக்கும் வந்தா எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்ற மாதிரி மொமெண்டம் ட்ரேடர்ஸ் ஆசைப்படுவாங்க. இப்போவுமே சில சைட்வேஸ் ட்ரேடர்ஸ் என்ன ஆசைப்படுவாங்க, சரி நாங்க பாட்டுக்கு சிவனேன்னு 1000 பாயிண்ட் ஏறி இறங்கி நாங்க பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருந்தோம், இப்ப மறுபடியும் 1000 பாயிண்ட் ஏறி இருக்கு, கொஞ்சம் கீழே இறங்கி வர வேண்டியதானு அந்த குரூப் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கும். அப்படி பார்த்தா அப்ப மொமெண்டம் ட்ரேடர்ஸ்க்கு நீங்க வாய்ப்பே தரமாட்டீங்களா? பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ்க்கெல்லாம் இது ரொம்ப அநியாயங்க. சோ நான் வந்து மொமெண்டம் ட்ரேடர்ஸ்னுடைய கட்சி. 3 மாத காலமா நியூஸ் இருந்தது, அதனால எந்த விதமான கிளாரிட்டியும் இல்ல. இப்பதான் கிளாரிட்டி கிடைச்சிருச்சு இல்ல, அப்போ ஒரு பிரேக் அவுட் கிடைச்சதுன்னா மொமெண்டம் பிக்கப் பண்ணி 2000 பாயிண்ட் மேல போக வேண்டியதானே. ஆனா ஒண்ணுங்க நண்பர்களே, நான் வந்து எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே கீழே விழுந்து அப்படியே டபுள் ஸ்பீட்ல ரெக்கவரி ஆகி ஒரு 1000 பாயிண்ட் கீழே விழுந்து ஒரு 500 பாயிண்டோ அல்லது 1000 பாயிண்டோ அல்லது 2000 பாயிண்டோ ஏதோ ஒரு ஏற்றம், ஏதோ ஒரு பிக்கப் அப்படின்றது நிஃப்டி தவிர்த்து நான் வேற எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லயே பார்த்ததில்ல. ஸோ இந்த 4 மாதத்துல கூட பெரிய அளவுல விழுகிறதும் திரும்பி ஏறுறதும் வேற லெவல் பண்ணியிருக்கான். ஸோ நிஃப்டியில நம்மள மாதிரி சாதாரண ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பெருசா அதில் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா பர்சன்டேஜ் கணக்கில் பார்த்தீங்கன்னா 4-5% இறங்குவான், 2.5% திரும்பி ஏறுவான், அல்லது 10-15% தான் அதனுடைய பெரிய அளவுனால மூவ்மெண்ட் என்பது இருக்கும். ஆனால் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ்க்கு வெறும் 200 பாயிண்ட் 500 பாயிண்ட் முன்ன பின்ன ஏறினாவே பெரிய பணம் என்பது பார்ப்பாங்க. பெரிய பெரிய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுமே நிஃப்டியில் வந்து வெறும் 500 பாயிண்ட் ஏறி இறங்கினாவே பெரிய அளவில் பணம் என்பது பார்ப்பாங்க. அவங்கெல்லாம் இப்ப சமீபத்தில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, உலகம் எவ்வளவோ மாறிடுச்சு. எல்லா தொழில்களிலுமே இப்போது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பதை உபயோகப்படுத்துறாங்க. நம்ம ஸ்டாக் மார்க்கெட்லயுமே இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பதை உபயோகப்படுத்தும் பொழுது மனிதர்கள் பார்க்காத விஷயத்தை எல்லாம் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது பார்க்கும். ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட இந்தியன் ஸ்டாக்கை நீங்க அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா அதனுடைய எக்ஸ்பர்டைஸ், அந்த சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்டைஸ் அப்படின்றது இருக்கக்கூடிய ஆட்கள் ரொம்ப குறைவு. ஆனால் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிட்ட எல்லாமே அப் டு டேட் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு இந்திய ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஷேரை அனலைஸ் பண்ணணும்னு வச்சிங்களேன். ஒரு உதாரணத்துக்கு ஐடிபிஐ அப்படின்ற ஒரு ஷேர் இருக்கு, அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உபயோகப்படுத்தி அப்படின்னா அதுக்குண்டான எக்ஸ்பர்டைஸ் நம்ம கிட்ட இல்லை. நம்ம கிட்ட வந்து அவன் அது வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இல்லையோ அல்லது ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட் இல்லையோ அல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசருக்கோ அது போன்ற தகவல்கள் என்பது தெரிய வரும். ஸோ அது போன்ற ஒரு விஷயத்தை நம்ம எப்படி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை நம்ம கேட்கலாம் அப்படின்னா, இதை வச்சுக்கிட்டு நீங்க எல்லா ஷேரையுமே அனலைஸ் பண்ணிடலாம். அது அவங்களுடைய காம்படிட்டரோட எப்படி இருக்குது, அதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது, அனைத்து தகவல்களையும் நீங்க பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, எதையும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்ட சொல்லிடணும். ஃபர்ஸ்ட் நீ உன்னை நீயே ஒரு ரிசர்ச் அனலிஸ்டா அசியூம் பண்ணிக்க. ஒரு ஷேர் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளா உன்னை நீயே அசியூம் பண்ணிக்கன்னு நம்ம ரோல் செட் பண்ணிடுறோம். ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. நீங்க பாட்டுக்கு போய் நேத்து வீட்டம்மாயிட்ட அடி வாங்கின அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா அப்போ அது 1000 விஷயங்களை கணக்கில் எடுத்துக்கும். நீங்க பட்டாயா போய் அடி வாங்கினீங்களா, இல்ல அவங்க கேட்கறத வாங்கி கொடுக்காம அடி வாங்கினீங்களா, இல்ல அதிகப்பசைத்தனமா வீட்டில் என்ன சாப்பாடு செய்யணும்னு நீங்களா முடிவு பண்ணிக்கிட்டீங்களான்னு அதனுடைய ரோல் வந்து அதனுடைய அசம்ஷன் என்பது பல ஆங்கிள் அது யோசிக்கும். அப்ப நீங்க வந்து அதுக்கு ஒரு ஸ்கோப் செட் பண்ணணும். உன்னை நீயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இந்தியன் ஈக்விட்டி ரிசர்ச் அனலிஸ்டா நீ நினைச்சுக்க அப்படின்ற ஒரு ரோலை வந்து அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை
செட் பண்ணணும். ஸோ நான் இப்போ வந்து எந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உபயோகப்படுத்துறேன்னா எல்லாத்துக்கும் ஃப்ரீயா இருக்கக்கூடிய அன்லிமிட்டெட் கூகுளினுடைய ஜெமினி தான் நான் யூஸ் பண்றேன். இதே மற்றதெல்லாம் போனீங்கன்னா ஏதாவது சார்ஜ் சொல்லுவாங்க அல்லது லிமிட்டடா இருக்கும். ஸோ இவங்க என்ன சொல்றாங்க, இங்க நான் என்ன சொல்றேன்னா, இங்க பாரு உன்னை நீயே ஒரு இந்தியன் ஈக்விட்டி ரிசர்ச் அனலிஸ்டா நினைச்சுக்கிட்டு எனக்கு ஐடிபிஐ பற்றி தகவலை கொடு, அதை நீ அனலைஸ் பண்ணு, ஃபண்டமெண்டலா ஃபைனான்சியலா ஸ்ட்ராட்டஜிக்கா எவாலுவேட் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு டீடைல் கேட்கறோம்னு வச்சுங்க. ஐடிபிஐனுடைய கோர் ஃபைனான்சியல் பர்ஃபார்மன்ஸ் என்ன, அதனுடைய முக்கியமாக நீங்க கவனிக்க வேண்டிய ரேஷியோஸ் என்ன, அதனுடைய அசெட் குவாலிட்டி என்ன, அந்த கம்பெனி எதிர்காலத்தில் வளர்றதுக்கு தேவையான காரணிகள் என்ன, இப்ப இந்த ஐடிபிஐல இருக்கக்கூடிய ரிஸ்க்ஸ் என்ன அப்படின்ற முழு தகவலையும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அசிஸ்டன்ட் என்பது நம்மளுக்கு தெரிய வச்சிடும். எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு செக்கர் வேணும், ஒரு மேனேஜர் வேணும், ஒரு சூப்பர்வைசர் வேணும் அப்படின்ற மாதிரி இது கொடுத்திருக்கக்கூடிய தகவலை போய் நீங்க ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கணும். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கே, எப்படி பார்த்தாலும் நம்ம பயசார் அவன் அப்படின்ற மாதிரி எப்படி வேணாலும் நம்ம அவங்ககிட்ட கேள்வி கேட்கலாம். இன்னொரு கேள்வி கேட்கிறேன் பாருங்க, நீ ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு ஷேர் சூஸ் பண்ணி நம்ம வச்சிருக்கணும் அப்படின்னா நீ எந்த ஷேரை சூஸ் பண்ணுவ அப்படின்ற மாதிரி நம்ம கேட்கலாம். அது நம்ம தமிழ்ல கூட கேட்கலாம் அல்லது இங்கிலீஷ்ல எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் நம்ம கேட்கலாம். ஸோ அப்படி நான் ஒரு கேள்வி கேட்கறேன்னு வச்சுங்களேன், 10 வருஷத்துக்கு நான் ஏதாவது ஒரு ஷேர்ஸை என்எஸ்சியில் இருக்கிறத வாங்கி வச்சிருக்கணும், குறைஞ்சது ஒரு 15% சிஏஜிஆர் என்பது வரணும் அப்படின்னா நீ என்ன அசியூம் பண்ற அப்படின்னு நான் கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்லுவாங்க. இப்ப ரிசர்ச் அனலிஸ்ட்லயே வந்து சில ரிசர்ச் அனலிஸ்ட் வந்து ஒன்லி ஒரு சோலார் செக்டர், டிஃபென்ஸ் செக்டர் அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ரிசர்ச் அனலிஸ்ட் இருப்பாங்க, அல்லது 2-3 செக்டர்களை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ரிசர்ச் அனலிஸ்ட் இருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னுடைய கணக்குப்படி இவன் எந்தெந்த செக்டர்களை ஃபோக்கஸ் பண்ணி சொல்றான் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சோலார் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஸ்டாக்கை வந்து நான் எடுத்து வைப்பேன் அப்படின்ற மாதிரி இதை அசியூம் பண்ணுது. ஏன் அப்படின்றதுக்கு அது ஒரு ரீசன் கொடுக்குது. தற்போதைக்கு இந்த சோலார் இண்டஸ்ட்ரீஸ்னுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கடந்த 2020 இருந்து பார்த்தோம்னா 1000 ரூபாயிலிருந்து 17,000 வரைக்கும் போயிருக்கும். நம்ம சார் நீங்க லேட்டா வந்துட்டீங்க, நீங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க இந்த கேள்வியை கேட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் இந்த சோலார் இண்டஸ்ட்ரீஸ்ல. அடுத்தது இதனுடைய கற்பனையில இதனுடைய அனலைசிஸ்ல என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரெண்ட் அப்படின்ற ஒரு பங்கு. அந்த ட்ரெண்ட் அப்படின்றதுடைய வரலாறு பாத்தீங்கன்னா 5600 இருந்து தற்போது சரிவடைஞ்சு ரொம்ப காலமா 2 வருஷமா ஏறாம இப்பதான் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பதை தாண்டி இருக்கான். தன்னுடைய பழைய ஹையை வந்து தொடரணும்னா கூட 50% மேல ஏற வேண்டிய வேலை என்பது இருக்கு. ஸோ நீ ஏன் இந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ற அப்படின்ற மாதிரி அதுக்குண்டான தகவல்கள் என்ன சொல்லுது அப்படின்றது ஒண்ணு. அதே மாதிரி பாலிகேப் அப்படின்றது, ஐசிஐசிஐ பேங்க் அப்படின்றது. தம்பி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீ என்ன நினைக்கிற, வரலாறு அப்படியே ரிப்பீட் ஆகும்னு சொல்லிட்டு கடந்த 5 வருஷத்துல ஏறினது மறுபடியும் அப்படியே அதனுடைய மொமெண்டம் தொடர்ந்துகிட்டே இருக்குன்னு நீ நினைக்கிறியா? என்ன நீ நினைக்கிற? எதனால இந்த பாலிகேப் மற்றும் ஐசிஐசிஐ பேங்க் அடே என்னப்பா நீ டிசிஎஸ் எல்லாம் கொண்டு வர்ற அப்படின்ற மாதிரி, டிசிஎஸ் அப்படின்ற பங்குமே அடுத்த 10 வருடத்தில் மேபி தொடர்ந்து மேல் நோக்கி வரலாம் அப்படின்ற மாதிரிலாம் இது நினைக்குது. அது எப்படிப்பா உலகத்துல சர்வீஸ் செக்டர்ல இருக்கக்கூடிய ஐடி கம்பெனி எல்லாம் கும்பா பாடிக்கிட்டு இருக்கீல, நீ எப்படி அது வளரும் அப்படின்னு நீ நினைக்கிற அப்படின்னு நம்ம கேட்டோம்னு வச்சுங்களேன், அதுக்குண்டான தகவல் இது சொல்லுது. அதாவது இப்போதைக்கு ஐடி சர்வீஸ் கம்பெனிகள் மேசிவ் ஷிஃப்ட், அதாவது மாற்றத்துக்கு தயாராகிக்கிட்டு இருக்கு. இப்போ கூட நீங்க பாத்தீங்கன்னா ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்ல வந்து சேர்மேன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, கிட்டத்தட்ட 5 லட்சம் ஏஐ ஏஜென்ட்டுகளை நாங்கள் வேலைக்கு எடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஒரு பயங்கரமான ஷிஃப்ட் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. நம்முடைய சர்வீஸ் கம்பெனிகள் தன்னைத்தானே மாற்றிக்கொண்டிருக்கின்றன அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தனக்குத்தானே ஒரு அனலைஸ், தனக்குத்தானே ஒரு அசம்ஷன் என்பது பண்றது. ஸோ இந்த டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இவெல்லாம் 2018 இருந்து 1000 ரூபாயிலிருந்து 4000 வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் இதனுடைய வீழ்ச்சி என்பது தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய தாக்கம் தான். ஸோ இது அடுத்த 10 வருஷத்துல ஏதாவது பெரிய மாற்றம் வருமா அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது யோசிச்சு பார்க்குது. இது மட்டும் இல்ல நண்பர்களே, நம்ம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல பல்வேறு விஷயங்களை நம்ம இன்னுமே கேட்க முடியும். நீ அடுத்த 10 வருஷத்துக்கு எந்த ஷேரை நீ மல்டி பேக்கரா யோசிச்சு பாக்குற. அதே மாதிரி நான் டிவியில் ஒரு நியூஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அந்த நியூஸ்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஷேரை பத்தி நீ என்ன நினைக்கிற? எக்ஸ்பர்ட் ஒரு பக்கம் ஒரு மாதிரி சொல்றாங்க,
நீ என்ன நினைக்கிற அப்படின்ற மாதிரி நம்ம என்ன வேணாலும் ஒரு இன்ஃபர்மேஷன் தரக்கூடிய தகவலை நம்ம இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமா கேட்டு பெற முடியும். நீ இந்த திருப்பூர் புல்ஸ் யூடியூப் சேனல் பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு கூட நான் அதை கேட்டு பார்ப்பேன். ஆனா நான் கேட்க மாட்டேன். அது என்ன சொல்லும்னு நம்மளுக்கு தெரியாது. நான் மட்டும் தனியா வீடியோவை க்ளோஸ் பண்ணிட்டு போட்டு பார்த்துக்குவேன். இதுதாங்க நண்பர்களே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு ஆக்கப்பூர்வமா எப்படி உபயோகப்படுத்தி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு தகவல். நண்பர்களே, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. இந்த ஐடிசி ஷேரை மேல 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ தொடாம சதி பண்ணக்கூடிய ஆட்கள் யார்? அதாவது இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை இதை கடைசியா தொட்டது எப்பன்னா போன வருஷம் நவம்பர் மாசம் அக்டோபர் மாசத்துல தொட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை அது திரும்பி தொடல. ஆனா மார்ச் மாசத்துல அது திரும்பி தொட்டு இருந்தா கிட்டத்தட்ட 380 ரூபா பக்கத்துல போயிருக்கணும். ஆனா இந்த ஜூன் மாசத்துல திருப்பி அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தொடர மாதிரி இருந்தா 340 ரூபா வரைக்கும் வந்திருக்கணும். ஏன் இந்த ஐடிசி ஷேருக்கு மட்டும் இப்படி நடக்குது? ஒரு உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஐடிபிஐ கூட பாருங்க. மிக மோசமான சரிவு இந்த ஐடிபிஐ. இந்த ஐடிசி ஷேர் வச்சிருக்கிறவங்க மாதிரியே ஐடிபிஐ ஷேர் வச்சிருந்தவங்களும் ரொம்ப சோகமா இருந்தாங்க. ஏன்டா அவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ரொம்ப சோகமா இந்த வருஷத்துல அப்படியே சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அது எங்கேயோ ஒரு 60 ரூபா பக்கத்துல சுத்திக்கிட்டு இருந்தது. கடைசியில பார்த்தா அவன் அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்கள் வலிச்சு தொட்டிருக்கான். இதனால நீங்க எத்தனை பர்சன்டேஜ் ஏறி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவன் அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தொடருக்கு தன்னுடைய லோல இருந்து கிட்டத்தட்ட 50% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். எவ்வளவு பெரிய பர்சன்டேஜ்! சோ இந்த ஐடிபிஐ செஞ்சதை இந்த ஐடிசி ஷேர் செய்யக்கூடாதா? அப்படி இந்த ஐடிசி ஷேர் செய்யற மாதிரி இருந்ததுன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 15% பக்கம் கீழிருந்து மேல் நோக்கி ஏறி வரணும். சரி, இந்த ஐடிசி விடுங்க. இப்ப ஐடிபி ஷேர் பற்றி இன்னொரு தகவல் பார்ப்போம். அதாவது கீழிருந்து மேல வர்ற வரைக்கும் நிறைய பேர் கண்டுக்க மாட்டாங்க. புதுசா பணம் போடுறது பத்தி யோசிக்க மாட்டாங்க. அவங்க மறுபடியும் இனிமேல் ஏதாவது புதிய ஆட்டம் வருமா? ஒரு உதாரணத்துக்கு நீ 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ நீ தாண்டுவாயானால், இதுக்கு முன்னாடி எப்படி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ தாண்டும் பொழுதுதான் நிறைய பேர் அப்பதான் பணத்தை போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு சில பேருக்கு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ தாண்டுனா தான் ஒரு கான்பிடன்ட் வரும், ஒரு மொமெண்டம் பிக்கப் ஆகுதோ அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு புதுசா பணம் போடுவாங்க. ஸோ அப்ப இந்த ஐடிபி அப்படின்ற பங்குல புதியதாக பணம் போடக்கூடிய ஒரு மொமெண்டம் என்பது உருவாகுமா, அல்லது ஒரு சைடுவேஸா இருந்து மறுபடியும் சரி இன்னொரு முறை? ஏன்னா இந்த சைடுவேஸா நிறைய பேருக்கு பிரச்சனையே இல்லை. இறங்குவதும் ஏறுவதும் இறங்குவதும் இப்படியே சுத்திக்கிட்டு இருந்தான்னு வச்சுங்களேன். நிறைய பேர் லோன்ல வாங்கி ஹைல விற்கிறதும் மறுபடியும் கீழே லோன்ல வாங்கி ஹைல விற்கிறதும் இந்த மாதிரி சைடுவேஸ் பேட்டர்ன்ல நிறைய பேர் விளையாண்டுகிட்டு இருப்பாங்க. ஸோ தொடர்ந்து அவங்களுக்கு மட்டுமே நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் உதவி செய்ய போகிறதா, அல்லது புதுசா மொமெண்டம் பிக்கப் ஆகி நிப்டியே 1000-2000 பாயிண்ட் வெடிச்சு செதறும் பொழுது பல்வேறு ஷேர்கள் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்டி ஒரு புதிய மொமெண்டத்துக்கு வருதா அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா ஒண்ணு, எத்தனையோ முன்னணி பங்குகள் தன்னுடைய லோல இருந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் ஒவ்வொருத்தனா தொட்டுக்கிட்டு இருக்கான். அந்த வகையில இந்த ஐடிபிஐ 50% மேல ஏறி தொட்டிருக்கு. இந்த ஐடிசி அதை செஞ்சான்னா கிட்டத்தட்ட 15% மேல ஏறி வர வேண்டியது இருக்கு. அதை தொடர மாதிரி இருந்தால் செய்வீர்களா அப்படின்றத இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான கேள்வியா இருக்கு. நண்பர்களே, இந்த நேரத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, பஜாஜ் ஆட்டோ இதுக்கு முன்னாடி ஒரு பைபேக் கொடுத்தப்ப அந்த பைபேக் பிரைஸ் பக்கத்துல ஒரு ரேலி என்பது பஜாஜ் ஆட்டோ கொடுத்திருந்தது. ஸோ கடைசியாக 2 பைபேக்குகள் 2024 10,000 ரூபாய் அப்படின்னு கொடுத்தப்ப அந்த பங்கினுடைய விலை கீழிருந்து மேல அந்த 10,000 பக்கத்துல வந்திருந்தான். இப்ப இவங்களுடைய பைபேக்கினுடைய விலை 12,000 ரூபாய் 2026. அதுல அவங்க என்ன சொல்றாங்க, பஜாஜ் ஆட்டோனுடைய பைபேக்கு உண்டான ரெக்கார்ட் டேட் என்பது 24 ஜூன். அந்த தேதியில யாருகிட்டலாம் ஷேர் இருக்கோ அவங்கெல்லாம் இந்த பைபேக்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சோ தற்போதைக்கு இந்த பஜாஜ் ஆட்டோனுடைய ஷேரினுடைய விலை 10,000 ரூபாயில் இருக்கு. எவ்வளவு சாதாரணமா ஏறி வர்றான் பாருங்க. இப்பதான் சமீபத்துல இந்த வருஷத்துல 8,000க்கு பக்கத்துல பார்த்துக்கிட்டு இருந்தோம். மொத்தமா 7,000 ரூபாய்க்கு பக்கத்துல சுத்திக்கிட்டு இருந்தது. கசக்குதா? போன வருஷம் மார்ச் 2025ல 7,500க்கு சுத்திக்கிட்டு இருந்தது. இதுக்கு முன்னாடியே அவன் ஒரு முறை 12,000 வரைக்கும் எல்லாம் போயிட்டு வந்திருக்கான். அப்ப 7,500ல இருந்து 12,000 என்னைக்காவது ஒரு நாள்
ஒரு 2-3 வருஷத்துல வந்தா கூட ஒரு நல்ல பர்சன்டேஜ் ஆச்சேன்னு அப்படின்னு எடுத்து வச்சிருந்தவங்களுக்கு இப்ப பைபேக்ல மிக எளிமையாக 12,000 ரூபாய்க்கு அப்ளை பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்பது வந்திருக்கு. அதுக்குண்டான ரெக்கார்ட் டேட் என்பது 24 ஜூன். சில பேர் இப்படி யோசிச்சு பார்ப்பாங்க, சரி 10,000 பைபேக்னு சொன்னப்ப 12,000 ஹை போயிருந்தான், சரி இப்ப 12,000ன்னு பைபேக் சொல்றப்ப ஏன் 14,000 போகக்கூடாதுன்னு அந்த ஷேர் வச்சிருக்கிறவங்க கேள்வி கேட்க தான் செய்வாங்க. எப்படி ஒரு கட்சியில ஒரு 8,000 ஓட்டு 10,000 ஓட்டு வாங்கினாலும் ஏன் நாங்க முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் கேட்பாங்க இல்லையா? அது மாதிரி அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, சரி 12,000க்கு பைபேக் கொடுத்தா நீ 14,000 போக வேண்டியதானே அப்படின்ற மாதிரிலாம் கூட நினைக்கக்கூடிய ஆட்கள் நாட்டில் இருக்காங்க. ஆக மொத்தம் மிகப்பெரிய அளவுல பணத்தை சம்பாரிச்சு கொடுத்த இந்த பஜாஜ் ஆட்டோ அப்படின்ற ஷேர்னுடைய இன்றைய முக்கியமான செய்தி தான் மார்க்கெட்ல மிக முக்கியமான செய்தியா இருக்கு. ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய பைபேக்கு என்ன ரெக்கார்ட் டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 24 ஜூன். நண்பர்களே, அடுத்ததாக இந்த அப்போலோ டயர்ல 2 முக்கியமான தகவல்கள். ஒன்னு, அவங்க கொடுக்கக்கூடிய டிவிடெண்டுக்கு உண்டான பேமெண்ட் டேட், அதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் டேட். ஸோ அந்த ரெக்கார்ட் டேட் அவங்க கொடுக்கக்கூடிய டிவிடெண்டுக்கு ரெக்கார்ட் டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை 10 அப்படின்ற ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இன்னொரு தகவல், இந்த ஸ்டாக்ல என்ன நடந்திருந்தது சமீபத்திய நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல இருந்து இந்த வருஷத்துல மிக மோசமா 16% ஒரு முறை இறங்கியிருந்தான். அப்புறம் லேசாக ஒரு ஏற்றம் என்பது இருந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் இரண்டாவது முறையாக இந்த வருஷத்துல மே மாசத்துல திடீர்னு ஒரு 21% இறங்கிட்டான். அதுக்கப்புறம் அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் ஆனவன் மறுபடியும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்துல திரும்பி ஏறி வந்திருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில தான் அவங்க கொடுக்கக்கூடிய டிவிடெண்டுக்கு என்ன ரெக்கார்ட் டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 ஜூலை அப்படின்ற ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. ஆக மொத்தம் சமீபத்திய ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன நியூஸ் அப்படின்னா, மார்க்கெட் கீழே இறங்கிய பொழுது பங்குகளை கம்மியான விலைக்கு சேகரித்து வைத்திருந்தீர்களா அப்படின்ற மாதிரி தான். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் இறங்குது ஏறுது, அவன் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கான். இறங்குறப்ப நீங்க என்ன பண்ணீங்க, மேலே ஏறி வர்றப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்றதான் ஸ்டாக் மார்க்கெட்ல மிக முக்கியமான கேள்வி. நண்பர்களே, கடைசியாக 2 முக்கிய தகவல்கள். அதுல முதல் முக்கிய தகவல் என்னன்னா, எந்த ஒரு பங்காக இருந்தாலும் பிரபலமான பங்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் அவனுடைய குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து ஏறுமுகமாக கொடுத்திருந்தான்னா அவனுக்கு மார்க்கெட்ல ஒரு அங்கீகாரம் இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக இந்த அக்யூட்டாஸ் கெமிக்கல்ஸ் அப்படின்ற ஒரு ஷேர். அந்த ஷேரினுடைய விலை பார்த்தீங்கன்னா ராக்கெட் மாதிரி மேலே ஏறி வந்திருப்பான். நம்ம வந்து வலை வீசி தேடிக்கிட்டு இருப்போம், ஓட்டை வலை. அந்த ஓட்டை வலைக்குள்ள எப்படி மீன் மாட்டோம் அப்படின்ற மாதிரி பிரபலமான பங்குகள்ல வலை வீசி தேடிக்கிட்டு இருப்போம். ஒரு பாய ஏறி இருக்க மாட்டான். இந்த HDFC பேங்க் சமீபத்தில் மேல் நோக்கி ஏறி வரல. அட நம்ம கதறிட்டு இருக்கோம், அடே HDFC பேங்க் ஷேர் பிரைஸ் நீ மேலே ஏறினா மார்க்கெட்டே 1000 பாயிண்ட் ஏறி இருப்பான்னா அவன் பாட்டுக்கு அப்படியே திண்ணையை தேய்ச்சிக்கிட்டு இருக்கான். ரிலையன்ஸ் அப்படின்ற பங்கு, தம்பி தம்பி கிடையாது, நீ அண்ணன், நீ எல்லாம் ஏறினா மார்க்கெட் 1000 என்ன 2000 பாயிண்ட் கூட ஏறு, நம்ம காத்து வாங்கிட்டு இருக்கோம், இவங்க 2 பேரும் ஏறுவானுங்களான்னு. ஆனா மற்ற சில பங்குகள்லாம் பார்க்கும்போது பாருங்க எப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்கான். 1000 ரூபாயிலிருந்து 3000 வரைக்கும் இந்த ஒரே வருஷத்துல வந்திருக்கு. அப்படி எப்படி இவனுக்கு நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன் சமீபத்துல காமிச்சிருக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் தான். 2023ல 27 கோடியில ஆரம்பிச்சு இப்ப 100 கோடி 134 கோடின்னு லாபம் காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி சமீபத்தில் இறங்கி கிடந்த பங்குகள்ல எத்தனையோ இறங்கி கிடந்து லேசா சில பேர்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஏற ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ICC AMC அப்படின்ற பங்கு. இவன் இந்த வருஷத்துல லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் எத்தனை முறை இறங்கி ஏறி இருக்கான் பாருங்க. இப்ப கூட அவசரம் ஏகப்பட்ட பேர்த்துக்கு வந்து ஒரு சப்போர்ட் லெவல்ல வந்து விழுந்து ஒரு டபுள் பாட்டம் வரைக்கும் கூட நிறைய பேர் வெயிட் பண்ண மாட்டாங்க போல. ஏர்முகத்திலேயே சமீபத்தில் 2-3 முறை இறங்கி ஏறிய பங்குகள் அப்படின்றதுல இந்த ICC AMC இருக்கு. சமீபத்தில் தான் 3200 வந்து விழுந்த பங்கு தற்போது இன்றைய தேதியில 3400 ஏறி உள்ளது. சரி நண்பர்களே, இன்னைக்கு இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பதை ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி எல்லாம் உபயோகப்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான தகவலை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்த்திருந்தோம். இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியா எனக்கு மகிழ்ச்சியா. ரொம்ப நன்றி, வணக்கம்.